அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளியை நோக்கி வீட்டிலிருந்து ஒது செய்து அடியெடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறோம். வந்து அமர்ந்து சுன்னத்தான 2 ரக்காத்து தொழுது இக்காமத்தை எதிர்பார்த்து ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மலக்கு நமக்காக வேண்டி வருகிறார். அவருடைய பணி என்ன? யா அல்லாஹ், ஃபர்லான இபாதத்தை எதிர்பார்த்து உன்னுடைய அடியான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவனுக்கு நீண்ட செல்வாக்கை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ், அவனுடைய இபாதத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்போமே ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு வருகிறார்கள். இக்காமத்து சொல்லப்பட்டது அன்பார்ந்த சோர்களே, சஃபிலே வந்து நிற்கிறோம். அந்த சஃபில் நீங்கள் வலதுபுறம் நின்றால் யா அல்லாஹ், மீண்டும் ஒரு மலக்கு துவா, யா அல்லாஹ், இமாமுடைய வலது பாகத்தை யார் பூர்த்தி செய்யாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ மறுமை நாளிலே கிருபை செய், அவனுக்கு வளத்தை கொடு, செல்வ செழிப்பை கொடு யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுதும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தொழுகைக்கு வலது சஃபில் நிற்கும் போதும் மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நமக்கென்று உண்டான மலக்கு